this is Sabareeswaran in the sense that he scored 700 rank. எனக்கு ரொம்ப ஹார்ட் க்ளோஸ் ஆன அட்டம்ப்ட் இது, பிகாஸ் ஹிஸ் பர்சீவரன்ஸ் he will tell எத்தனை அட்டம்ப்ட் அண்ட் ஹவு he made this. He will tell. And one more thing, இந்த நம்ம இதில் கொஸ்டின்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த டெஸ்ட்டில் he has contributed in that. ஸோ அப்போ தான், அதனால தான் அந்த கொஸ்டினோட அந்த இது பார்த்தே ஐ அண்டர்ஸ்டுட் த ஃபேக்ட் தட் இது this time he has to come னு எனக்கு மனசு தோணுச்சு. he has actually come. and என்கிட்ட திடீர்னு எதுவும் இல்லை இல்லை இது this is something, ஒரு புக், ஓகேவா, this is something I wanted to give him. இது வந்து இது this will suit you, this will actually suit you. ஏன்னா I would have prepared if I அதெல்லாம் இருக்கட்டும் சார். okay, இது வந்து it is from us all, okay, Minds of Aspirant ல இருந்து இது good. தேங்க்யூ. சரி, என் பேர் சபரீஸ்வரன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். என்னோட பேர் சபரீஸ்வரன், என்னோடய டிஸ்ட்ரிக் வந்து நாமக்கல். இதனோட 8th அட்டம்ப்ட்டு. என்னோடய ஆப்ஷனல் வந்து ஆந்த்ரோபாலஜி. 7th attempt, லாஸ்ட் attempt வந்துட்டு ஐ appeared in the interview, but I lost service by 2 marks. then again this attempt வந்துட்டு I secured 700th rank. எனக்கு டிலே ஆனதுக்கு மெயின் ரீசன் வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகி ஒழுங்காக படிக்காமல், ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணாமல், ப்ராப்பராக ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்தது தான். ஆக்சுவலாக சீரியஸாக படிக்க ஆரம்பிச்சது ஒரு 2-3 attempt வந்து நான் சீரியஸாக இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரியாலிட்டி ஹிட் ஆகி நம்ம கொஞ்சம் உட்காந்து படிக்கணும், கொஞ்சம் அதாவது ஒரு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒன்ஸ் போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் வராது. இப்போ படிச்சுக்கிட்டா தான் உண்டு. அதுக்குனால நான் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் சீரியஸாக உட்காந்தேன். ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ ஒரு அட்டம்ப்ட்ஸ் ஒரு 2-3 அட்டம்ப்ட்ஸ் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து வந்து சீரியஸாக உட்காருங்க. ஏனோ தானா அப்படின்னு வந்துட்டு கொடுக்க வேணாம். அது வந்து நான் கண்டிப்பாக சொல்லுவேன். 2வது விஷயம், இப்போயே வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி பண்ணிக்கோங்க. இது என்னோடய ஸ்ட்ராட்டஜி வந்து மற்றவங்களுக்கு செட் ஆகும் வேணான்னு தெரியுது. இப்போ கிளியர் பண்ண எல்லாருக்குமே ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ பிளைண்டாக எதையுமே வந்துட்டு ஃபாலோ பண்ணாமல் உங்களுக்கு என்ன செட் ஆகும், என்ன வந்து செட் ஆகாது, உங்களுக்கு என்ன ஆக்சுவலாக ஒர்க் ஆகும், என்ன ஒர்க் ஆகாது அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை வந்துட்டு ஒரு ஒரு நோட் மாதிரி பண்ணி, நான் அது வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இந்த ஜேர்னியில் வந்துட்டு உங்களுக்கு கடைசி வரையும் வரப்போகிறது நீங்கள் மட்டும்தான். சில பேர் உங்கள் க்ளோஸ் சர்க்கிளில் வந்துட்டு குவிட் பண்ணிட்டு போகலாம். இல்லை அது எந்த அளவுக்கு நீங்கள் சீரியஸாக இருக்கீங்க அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு மட்டும்தான். ஸோ நான் பண்ண ப்ராக்டிஸ் என்னென்னா, நான் எல்லாத்தையுமே நோட் டவுன் பண்ணி ஒரு ஜேர்னல் மாதிரி எழுதிட்டே வருவேன். எங்கே ஒர்க் பண்ணேன், என்ன என்னோடய ஸ்ட்ரென்த் என்ன, என்னோடய வீக்னஸ் என்ன அப்படின்ட்டு. அது சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம வீக்னஸாக நினச்சிட்டு இருந்தது வந்து சம்டைம்ஸ் ஸ்ட்ரென்த்தாக இருந்திருக்கும். ஸ்ட்ரென்த்தாக நினச்சது வந்துட்டு ஒரு டைமில் வந்துட்டு வீக்னஸாக இருந்திருக்கும். ஸோ ஹானஸ்ட்டாக வந்து அதை எழுதிட்டே இருப்பேன். சம்டைம்ஸ் நான் வந்துட்டு டவுட்ஸ்லாம் கேட்க மாட்டேன், எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி நானே உட்காந்துட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா சீனியர்ஸ்கிட்ட கேளுங்க, மென்டார்கிட்ட கேளுங்க, ஒர்க் பண்ணிட்டே இருங்க. அந்த எவ்ரிடே ப்ராக்ரஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தேவையில்லாத ஃபியர், கம்பேரிசன், இது எதுவுமே வந்து உங்களுக்கு 1% கூட ஹெல்ப் பண்ணாது, அதர் தென் கிவிங் ஸ்ட்ரெஸ் அண்டு மென்டல் ட்ராமா. இதை தவிர அந்த ஃபியர் ஃபேக்டர், தேவையில்லாமல் கம்பேர் பண்ணிக்கிறது, எப்போ கிளியர் ஆகுமோ அவ்வளோ அப்படின்றது, மார்க் கம்மியாக வர்றது, இது எல்லாமே தேவையில்லாத ஒர்க்கு தான். இதை பற்றி நீங்கள் யோசிக்காமல் அதிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கலாம், எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், டே டு டே வந்துட்டு எவ்ரிடே வந்துட்டு நம்ம அந்த இம்ப்ரூவ் ப்ராக்ரஷன்லேயே வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ப்ராசஸில். ஏன்னா இப்போ என்னோடய ஜேர்னி எடுத்துக்கிட்டிங்கன்னா வெரி லாங் ஜேர்னி. ஸோ அப்படின்றப்போ நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அந்த எவ்ரிடே ப்ராக்ரஸ் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஏதாவது ஒன்று இப்போ லாஸ்ட் 1 மந்த் நீங்கள் இருந்த மாதிரி இந்த மந்த் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு ப்ரிலிம்ஸில் ஒரு சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை மெயின்ஸ் வந்துட்டு இப்போ ஆன்சர் ரைட்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறது. அந்த சார் வந்துட்டு அடிக்கடி வந்து சொல்லிட்டே இருப்பார், பிவைக்யூ, நியூஸ் பேப்பர், என்சிஆர்டி, ஓகேங்களா. அதனால் ஸ்டிக் டு பேசிக்ஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம சம்டைம்ஸ் என்ன பண்ணிவிடுவோம்னா, கண்டென்ட் பின்னாடி ஓட ஆரம்பிச்சிடுவோம், நம்மளுக்கு எதுவுமே தெரியல. ஈவன் எனக்கு இன்னமும் நிறையா படிச்சுனா என்னன்றது எனக்கு தெரில. படிக்க வேண்டியது நிறையா இருக்கும், சாருக்குமே இருக்கும். அதனால் எல்லாருக்குமே வந்துட்டு அது ஒரு கடல் மாதிரி போயிட்டே தான் இருக்கும். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே கிடையாது. பட் இருக்கிற எக்ஸிஸ்டிங் நாலேஜை வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ரீப்ரொடியூஸ் பண்ணுறன்றது தான் இங்கே கேமே. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம அங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கணும். வித் ரெஸ்பெக்ட் நான் பிரிச்சுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிலிம்ஸுக்கு வந்துட்டு அந்த பேஸே வந்துட்டு அந்த சப்ஜெக்ட் கிளாரிட்டி, 2வது பிவைக்யூ. இது 2யும் ஸ்கிப் பண்ணிட்டு வேறு எதுலேயுமே வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் சொல்லுவேன். நான் வந்து இந்த தப்பு தான் பண்ணேன். நானும் 3rd 4th அட்டெம்ப்டில் தான் பிவைக்யூ பார்க்க ஆரம்பித்தது, கொஞ்சம் சீரியஸாக டெஸ்ட்டெல்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சது, அதெல்லாம் பண்ணேன். ஸோ சீரியஸாக பண்ணுங்கள் அந்த 2 விஷயங்கள்.
சப்ஜெக்ட் கிளாரிட்டி, அப்புறம் சப்ஜெக்ட் ப்ரியாரிட்டி, எந்த சப்ஜெக்ட்ஸில் எவ்வளோ கொஷின்ஸ் வருது அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் என்விரான்மெண்ட்டு, ஜியாகிரஃபி, இந்தியன் எக்கானமி, பாலிட்டி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நெகோஷியபிள். இதை வந்து நீங்கள் டீலில் விடவே முடியாது, அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. எக்காரணத்துக்கு கொண்டு இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டு வச்சுக்கிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்டாட்டிக். நம்ம சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் முன்னாடி ஓட ஆரம்பிச்சிடுவோம், இதை படிக்கணும் அதை படிக்கணும்ன்ட்டு. அப்போ நான் வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம ஒரு சிலரை நோட் பண்ணுவோம், கண்டினியூஸாக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டே இருப்பாங்க, இன்டர்வியூ போயிட்டு வருவாங்க, கிளியர் பண்ணுவாங்க. நான் கிளியர் பண்ணாதப்போ அந்த டவுட் வந்துருந்துச்சு, அது எப்படி கண்டினியூஸாக கிளியர் பண்ணுறாங்க, எவ்வளோ கரண்ட் அஃபேர்ஸுக்கு அதுக்குள்ளே படிச்சிடலாமா அப்படின்ட்டு. அப்போ தான் அந்த ரியாலிட்டி தெரிஞ்சு, அது உங்களுக்கு அந்த ஸ்டாட்டிக் தான் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு எனக்கு வந்து அதுதான் ஹெல்ப் பண்ணுச்சு. ஏன்னா 7th அட்டம்ப்ட்ல நான் இன்டர்வியூ போயிட்டு வந்து எனக்கு வந்து ஒரு 15 டேஸ் தான் இருந்துச்சு. நான் கிளியர் பண்ணது மறுபடியும் 25th மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் ஆனதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, ஸ்டாட்டிக்கில் ஸ்ட்ராங்காக இருந்தது தான். ஸோ இப்போ படிக்கும்போதே ஸ்டாட்டிக் வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கிங்க. கரண்ட் அஃபேர் டைனமிக், அது இந்த மாதம் இருக்கும், அதுக்கு மாதம் இருக்காது, கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களான்றது தெரியாது. பட் ஸ்டாட்டிக் இருக்கிறது தான். அந்த கான்செப்ட் கிளாரிட்டி, ஸ்டாட்டிக்கில் ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கிறது, பிவைக்யூ ரிப்பீட்டடாக அதை பார்த்துட்டே இருக்கிறது, டெஸ்ட் எழுதுறது, டெஸ்ட்டில் இருந்து நீங்கள் வந்து என்ன கரெக்ஷன் பண்ணிக்கிறீங்க, அந்த போஸ்ட் டெஸ்ட் அனலைசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிசெட்டில் யாரோ வீக்காக இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து அதுக்கு வந்து நல்லா எஃபோர்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் வந்து ஒரு தொடர்ந்து ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிசெட்டில் தான் ஃபெயில் ஆனேன். பேப்பர் ஒன்று வந்து எனக்கு கிளியர் ஆகிடும், சிசெட்டில் வந்து 60, 61 அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா பேசிக்காகவே நான் மேக்ஸில் வந்து வீக்கு. டைமுக்குள்ளே போட சொன்னால் அது இன்னமும் நான் கொஞ்சம் பதட்டப்பட்டுருவேன், என்னடா போடுறது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க இங்கே. அதையும் வந்துட்டு ரொம்ப டோன்ட் டேக் இட் லைட்லி அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால தான் சொன்னேன், இது வந்து இப்போ ஒரு இண்டிவிஜுவல் டிமாண்ட் வந்து இருக்கும் யூபிஎஸ்சி கிட்ட. ஃபார் எக்ஸாம்பிள் சப்ளை ஃப்ரம் யூ, டிமாண்ட் ஃப்ரம் யூபிஎஸ்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, உங்கள் 6 பேர்த்துக்கும் ரொம்ப யூனிக்காக இருக்கும், சேமாகவே இருக்காது. அப்போ ஃபஸ்ட்டு அது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், எனக்கு தெரியாது, சாருக்கு தெரியாது. அது நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணணும். அது என்ன, அந்த உங்ககிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, டிமாண்ட் ஃப்ரம் யூபிஎஸ்சி என்ன, இது ரெண்டையும் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, நான் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு. இம்ப்ரூவ் பண்ண யூ வில் கம் க்ளோசர் டு த யூபிஎஸ்சி. அதுக்கப்புறம் கிளியர் ஆகிடும். சரிங்களா? ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஒர்க் பண்ண பாருங்கள். அது இப்போ இன்கேஸ் உங்களுக்கு இதுலேயே வீக்காக இருக்கீங்க, நான் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுல வீக்காக இருக்கேன், இல்லை ரைட்டிங் இங்கிலீஷ் ஆன்சர் ரைட்டிங்கில் வந்து வீக்காக இருக்கேன் அப்படின்னா, எல்லாத்தையும் நோட் பண்ணுங்கள். ஒரு டைரியில் போட்டு ஐ எம் வீக் இன் திஸ், நான் அதுதான் பண்ணேன், இதில் வீக்காக இருக்கேன், இதில் வீக்காக இருக்கேன், இது எனக்கு தெரில, இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறேன், ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகுறேன், செல்ஃப் டவுட்டாக இருக்குது, இது எல்லாத்தையும் எழுதுங்க. அடுத்து அப்கமிங் டேஸில் அதெல்லாமே கேன்சல் பண்ண பாருங்கள். அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஒரு 1 மந்த், 2 மந்த், 3 மந்த்ஸ் டவுன் த லைனில் இதெல்லாமே நான் குறைச்சிக்கிறேன் அப்படின்னா, குறைய ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அந்த கிராஃப் வந்துட்டு இப்படி என்ன சொல்கிறது, இன்க்ரிமெண்ட்லாக அப்வேர்டாக போயிட்டுருக்கு அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? உங்களுக்கு எப்போ வந்துட்டு உங்கள் செல்ஃப் அவேர்னஸ் பிரைட்டன் ஆகுதோ, அந்த உங்களுக்கு நான் இந்த ஸ்டேஜில் தான் இருக்கேன் அப்படின்னு தெரிய வருதோ, தட் இட் செல்ஃப் யுவர் உங்களோட பாசிட்டிவ் ட்ராஜெக்டரி வந்துட்டு டுவேர்ட்ஸ் யுவர் கோல் அப்படின்றது அர்த்தம். ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸ்க்கு இதை பண்ணுங்கள். மெயின்ஸுக்கு சேம், பிவைக்யூ, நியூஸ் பேப்பர் ரீடிங், பிவைக்யூ நிறைய எழுதுங்க, எழுதி பாருங்கள், நிறைய பிரெயின் ஸ்டாம் பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம என்ன தப்பு பண்ணிவிடுவோம் அப்படின்னா, கண்டென்ட் முன்னாடியே ஓடிட்டுருப்போம். ஸோ நீங்கள் கண்டென்ட் வந்து அது முடியவே முடியாது, படிச்சுட்டே இருக்கலாம். திடீர்னு ரேண்டமாக ஒரு கொஷின் எடுங்க, சால்வ் பண்ண பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேக் எனி கொஷின். இப்போ அந்த கொஷினை பார்த்தோன்னையும் ஒரு சில விஷயங்கள் நம்ம மைண்டுக்கு வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐஆர் பற்றி பேசுகிறோம், மிடில் ஈஸ்ட் அப்படின்னா, மிடில் ஈஸ்ட் நம்ம எதுக்கு முக்கியம், ஏன் முக்கியம், எக்கனாமிக் ஆங்கிள் ஏன் முக்கியம், ஜியோ ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஏன் முக்கியம், செக்யூரிட்டிஸ் ஏன் முக்கியம், வேற என்ன, இந்த மாதிரி கனெக்டிவிட்டிக்கு ஏன் முக்கியம், சாஃப்ட் பவருக்கு எவ்வளோ முக்கியம், இப்போ இவ்வளோ பாயிண்ட்ஸ் வருது இல்லை. நான் சொன்னது மிடில் ஈஸ்ட் மட்டும்தான், பட் அது ரிலேட்டடாக எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்தியன் ஓசன் இருக்குது அப்படின்னா, இந்த கனெக்ட் பண்ணுற பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்கள் பிரெயினில் வந்து டப் 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 டம் விழுகணும். அந்த மாதிரி உங்களை வந்து எனேபிள் பண்ணிக்கணும், அந்த மாதிரி திங்க் பண்ணுறதுக்கு எனேபிள் பண்ணணும். இதுக்கு என்கிட்ட கண்டென்ட் இல்லை, நான் அதனால் ஒரு மெட்டீரியல் எடுத்து படிக்கிறேன், எல்லாம் சாட் ஜிபிடியில் போயிட்டு கண்டென்ட்டை ஜென்ரேட் பண்ணுறன்ற மாதிரி இல்லாமல் உங்களுக்குள்ளே இருந்தே எடுங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கொஷின் வந்துச்சு அப்படின்னா, டோன்ட் ஆஸ்க் வாட் டு திங்க், ஆஸ்க் ஹவு டு திங்க். புரியுதுங்களா? அது பீட் ஆப்ஷனல், பீட் எனி திங். அதுக்கு எப்படி நான் இப்போ சார்கிட்ட கேட்டால் நல்லாவே சொல்லுவார். இப்போ இவரில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு, ஓகேங்களா? அப்போ சார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ்பீரியன்ஸில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, ரேண்டமாக ஒரு டாபிக் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, அதுக்கு எப்படி ஜென்ரேட் பண்ணணுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம வந்து அந்த பிகினராக இருக்கும்போது அங்கே தான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுவோம்.
சார் எனக்கு இந்த கொஷினை பார்த்தோன்னே எங்கேருந்து திங்க் பண்ணணுன்னே தெரில அப்படின்ட்டு. இப்போ சிலபஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சிலபஸ் வந்துட்டு ஒரு காம்பஸ் மாதிரி, அதுலேருந்து நீங்கள் நிறையா பாயிண்ட் ஜென்ரேட் பண்ணலாம். தட் வில் டெல் யூ ஃப்ரம் வேர் வி நீட் டு திங்க். புரியுதுங்களா? ஸோ அதுதான் அந்த பிரெயின் ஸ்டாமிங் வந்துட்டு ஒரு இது சார். பீட் எனி டாபிக், சொசைட்டியாக இருக்கட்டும். அப்போ சொசைட்டினா நான் இந்த ஆங்கிளில் தான் திங்க் பண்ண போகிறேன், மல்டி டைமென்ஷனாக உள்ள இந்த பார்ட்லாம் நான் திங்க் பண்ண போகிறேன் அப்படின்னு திங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். இப்போ இன்டர்னல் செக்யூரிட்டி படிக்கிறீங்க அப்படின்னா முதல் விஷயம் சிலபஸ் பார்த்துருவீங்க. ஓகே, டெவலப்மெண்ட்டு இன் எக்ஸ்ட்ரீமிசம் அதெல்லாமே இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரீமிசத்துலேருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்பேன், டெரரிசம் இருக்குது, நக்சலிசம் இருக்குது. ஓகே, நான் வந்துட்டு சிலபஸ் டிகோட் பண்ணிட்டேன். அடுத்து ஏரியாஸ் போகணும். பிவைக்யூவில் என்னென்ன ஏரியா கேட்டிருக்காங்கன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் நக்சலிசம் எடுத்திங்கன்னா அது ஒரு நக்சலிசம் ஸ்டாட்டிக் டாபிக். அந்த 22லே கேட்டிருப்பான். எவ்ரி 2 இயர்ஸ் ஒன்று அந்த நக்சலிசத்துலேருந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஈவன் 25லையுமே நக்சலிசம் கேட்டாங்க. அது எடுத்ததுக்கப்புறம் ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. A4 ஷீட் எடுத்துகிட்டு அந்த A4 ஷீட்குள்ளேயே நக்சலிசமா என்னென்ன அந்த டாப், ஃபார் எக்ஸாம்பிள் டெஃபினிஷன், டேட்டா பாயிண்ட்டு, கிராஃபு. ஃபார் எக்ஸாம்பிள் பிஐபி இருக்குல்ல, பிஐபியில் வந்து நான் இந்த வருஷம் பண்ணேன். பிஐபியிலேருந்து நமக்கு நிறைய வேர்டிங்ஸ்லாம் வந்துட்டு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் இட்ஸ் அ டைம் டு ஷிஃப்ட் ரெட் காரிடார் இன்ட்டு க்ரோத் காரிடார் அப்படின்ற வேர்ட் இருக்கும். நார்த் ஈஸ்ட் இன்சர்ஜென்சிக்கு வந்துட்டு இட்ஸ் அ கேட்வே டு இட்ஸ் அ க்ரோத் என்ஜின் ஃபார் இந்தியா அப்படின்னு இருக்கும். நார்த் ஈஸ்ட் க்ரோத் என்ஜின் ஃபார் இந்தியான்னு இருக்கும். இட்ஸ் அ கேட்வே ஃபார் சவுத் ஈஸ்ட் ஏசியான்னு இருக்கும். இந்த மாதிரியான வார்த்தைகள். அப்புறம் ரெட் ரெட் காரிடாருக்கே இன்னொரு கீவேர்டு என்ன இருக்குன்னா நக்சல் ஹாட்ஸ்பாட் டு டூரிஸ்ட் ஹாட்ஸ்பாட்னு இருக்கும். இந்த மாதிரிலாம் சேஞ்ச் பண்ணணும். அப்போ இதெல்லாம் போடும்போது நல்லாயிருக்கும். அப்போது இதெல்லாமே உங்கள் நோட்ஸில் இருக்கணும். நான் இதை வந்துட்டு எங்கே பிச் பண்ண போகிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரோவில் இந்த மாதிரி எழுத போகிறேன், டேட்டா இந்த மாதிரி கொடுக்க போகிறேன், ஒரு கிராஃப் போட போகிறேன், சேலஞ்சஸ் மல்டி டைமென்ஷனலாக, சோஷியல் சேலஞ்சஸ், எக்கனாமிக் சேலஞ்சஸ், பொலிட்டிக்கல் சேலஞ்சஸ், கவர்னன்ஸ் டெஃபிசிட், அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் டேக்கன் பை கவர்மெண்ட். அப்போ இந்த இடத்துல நீங்கள் திங்க் பண்ணணும். எல்லாருமே சொல்யூஷன் எழுதலாம் நக்சலிஸ்ட்டுக்கு. அப்போ நான் கொஞ்சம் வித்தியாசமாக எழுதணும். நோட்ஸ்லேயே அதை நீங்கள் திங்க் பண்ணணும். அதுதான் அந்த நோட்ஸ் மேக்கிங்கில் நம்மளை எனேபிள் பண்ணும். வேறு எப்படி திங்க் பண்ணலான்னு 2 ஆஸ்பெக்டாக பிரித்து செக்யூரிட்டி வைஸ் என்ன டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த டெவலப்மெண்டல் ஆஸ்பெக்டில் என்ன பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன், ஹெல்த்து, கனெக்டிவிட்டி, மொபைல், ஃபினான்ஸ், அந்த மாதிரி. செக்யூரிட்டி வைஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஆப்ரேஷன் சமாதான், போலீஸ் ஸ்டேஷன், ஃபோர்ட்டிஃபிகேஷன் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன், டிப்ளாய்மெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸஸ், அந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் பிரிச்சிட்டிங்கன்னா நோட்ஸே இப்படி தான் இருக்கும். கொஸ்டின் வந்து ஸ்டெப்ஸ் டேக்கன் பை கவர்மெண்ட்னு கேட்கலாம். இப்போ இந்த மாதிரி பிரித்து எழுதிட்டிங்கன்னா மற்ற ஆஸ்பிரண்ட்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு யூனிக்காக இருக்கும். கன்க்ளூஷனில் நம்ம சொன்ன மாதிரி ஹோம் மினிஸ்டர் சைடு கட் ஆஃப் டேட் வந்துட்டு 31 மார்ச் 2026 சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த நோட்ஸில் இதுதான் இருக்கும். பின் ஒரு 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 பேஜ் போதும். நான் எப்படி எடுப்பேன்னா A4 ஷீட்டில் அது 2 நடுவில் ஒரு லைன் போட்டு இன்ட்ரோ, கிராஃபு, இல்லை சார், இந்த மாதிரி தான் நான் எடுப்பேன். அந்த அதாவது ஒரு மினியேச்சர் வெர்ஷன் ஆஃப் மை ஆன்சர் ஷீட்டு தான் என்னோடய நோட்ஸ். வேறு ஏதாவது புதுசாக இருக்குன்னா பின்னாடி வந்து நான் பிளாங்க் ஷீட் இருக்கும், இது பண்ணிப்பேன். ஸோ இதை நான் பார்க்கும்போது எனக்கு ரிவிஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேம் பாயிண்ட்ஸை வேறு எங்கேயும் வேணாலும் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த பிரெயின் ஸ்டார்ம் அப்படின்றத ஒரு இதை சொன்னேன். எனி டாபிக் எடுத்துக்கோங்க, அதில் கிளாரிட்டி இருக்கணும், பேசிக் கிளாரிட்டி இருக்கணும். அது ரிலேட்டடாக பிவைக்குள்ள எப்படி கேட்டிருக்காங்க, அப்போ என்னோட நோட்ஸ், இதுதான் பேசிக். இப்போது எப்பயுமே நீங்கள் 6 மந்த்ஸ் இருந்தாலும், 3 மந்த்ஸ் இருந்தாலும், 1 மந்த் இருந்தாலும், 15 டேஸ் இருந்தாலும் ரொம்ப முக்கியம் சப்ஜெக்ட் ப்ரியாரிட்டி. எந்த சப்ஜெக்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணால் எனக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்றது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்விரான்மெண்ட் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு என்விரான்மெண்ட் ஜாகிரஃபிலேருந்து போன வருஷம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 24 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ரஃப்லி 25% ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் கம்ஸ் ஃப்ரம் என்விரான்மெண்ட் அண்ட் ஜாகிரஃபி. ஸோ இதில் நீங்கள் தப்பே பண்ணிடக்கூடாது, ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது எக்கானமி. இந்தியன் எக்கானமியில் அவன் பேசிக் கான்செப்ட்ஸ் மட்டும்தான் செக் பண்ணுவான். நீங்கள் மற்ற இன்ஸ்டியூட் பேப்பர் அது இதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எதோ கேட்டு வச்சுருப்போம். அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணவே தேவையில்லை. நான் இதெல்லாம் அந்த ரியலைசேஷன்லாம் எனக்கு பிவைக்யூ பார்க்கும்போது தான் சார் கிடைச்சது. இந்த ரேட்டு படிக்கணும், அந்த ரேட்டு படிக்கணும். அவன் போனால் ரெப்போ ரேட்டை கம்மியாச்சுன்னா என்ன நடக்கும், அவ்வளோதான் இருக்கும். இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னா ஃபிஸ்கல் மெஷர்ஸ் என்ன எடுக்கணும், இவ்வளோ தான் இருக்கும். அவன் ரொம்பலாம் தொந்தரவு பண்ணவே மாட்டான். அப்படின்னா வேறு எதாவது எக்கனாமிக்ஸ் சர்வேயில் புதுசாக ஏதோ வந்திருந்தது அப்படின்னா அதை பற்றி கேட்கலாம். ஸோ நீங்கள் அதை பார்க்குறேன் அப்படின்ட்டு நம்ம இதை மிஸ் பண்ணிவிடுவோம். இது எக்கனாமிக் சர்வே அவ்வளோ பக்கத்தை படிச்சுட்டு போவோம், பட்ஜெட்டை படிச்சுட்டு போவோம். இப்போ இன்கேஸ் இப்போ லெட்ஸே இப்போ எக்கனாமிக் சர்வே எனக்கு பயமாக இருக்குது, நான் படிக்கவே இல்லை, அவ்வளோ பேஜஸ் இருக்குன்னா ஓப்பனாக ஒரு கேள்வி, ஹவு மெனி கொஸ்டின்ஸ் தே வில் ஆஸ்க் ஃப்ரம் எக்கனாமிக் சர்வே? அதிகபட்சம் 1 இல்லைன்னா 2. ஃபார் காட் சேக் லீவ் தட் கொஸ்டின். ரிமைனிங் 98 கொஸ்டின் இருக்குது. அதுதான் சார் சொல்கிறேன். அப்போ இன்கேஸ் நான் அப்படியே ஸ்கிப் பண்ண சொல்லலை. கொஷின்ஸ் நீங்கள் இப்போ படிக்கிறீங்க அப்படின்னா
உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எதுவுமே சுத்தமா தெரியாம வரப்போறதில்ல. அப்படியே இன்கேஸ் வந்துருச்சு அப்படின்னாலும் அத பத்தி ஒரி பண்ணிக்க தேவல்ல. இப்ப 2 கொஸ்டினுக்காக அப்படியே எக்குத்தப்பா உங்களுக்கு படிக்கும்போது எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்கலாம். ரெட் ஃபிளாக் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கலாம். அத வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிறலாம். இப்ப நீங்க எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் போய் எழுதணும் அப்படின்னா எழுதவே முடியாது பிரிலிம்ஸ். இந்த டே தான் டிசைட் பண்ணும். நீங்க த வே ஹவ் யூ ரீட் த கொஸ்டின், த பிராக்டிஸ் தட் யூ ஹேவ் புட் இன் த ரீசென்ட் மந்த்ஸ் அதுதான் அங்க போய் டிசைட் பண்ண போகுது. அத வச்சுட்டு நம்ம எக்கனாமிக் சர்வே படிக்கலையே, பட்ஜெட் படிக்கலையே அப்படின்னா, அத பத்தி வொரி பண்ண தேவல்ல. சரி இப்ப இஃப் யூ ஹேவ் டவுட் 25 எடுத்துக்கங்க. கொஸ்டின் பேப்பர் எடுங்க. எக்கனாமிக் சர்வேலேருந்து எத்தன கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்றத பாருங்க. ஸோ தட் நீங்க உண்மையிலேயே அதுக்கு பயப்படுறதுக்கு அது ஒர்த்தா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சிரும். புரியுதுங்களா? அதனால பயப்பட தேவையில்ல. சி இப்ப நீங்க இன்கேஸ் எக்கனாமிக் சர்வே வந்துட்டு படிக்கல அப்படின்னு பயமா இருக்குன்னா, அப்ப மத்த சப்ஜெக்ட்லாம் நம்ம என்ன ஃபுல்லா படிச்சுட்டா போவோம், கரைச்சு குடிச்சுட்டா போறோம்? கரெக்ட் தானே? இல்ல சார். என்ன இல்ல. நான் அந்த சர்க்கிள்ல இருந்திருக்கேன். புரியுது. கண்டிப்பா சார். அதுதான் சார் சொல்றேன். இப்ப ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்ன்றதப்போ, எல்லாத்துக்குமே அப்ப நான் ஃபியர் பண்ணணும் அப்டின்றேன். இப்போ நாம வந்துட்டு எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சுட்டேன். எக்கனாமிக் சர்வே மட்டும் தான் பெண்டிங் அப்டின்னா பயப்படலாம். நம்ம எல்லாமே ஆவரேஜ் தான் பண்ண போறோம். ஏதோ என்னோட பிலீஃப்க்கு நான் அத வந்து வொர்க் பண்ணியிருக்கேன். பாலிட்டி படிச்சிருக்கேன், படிச்சிருக்கேன். அது அப்படி ஜஸ்ட் பிலீஃப் படிச்சிருக்கேன் அப்படின்னா எந்த கொஸ்டின் கேட்டாலும் நான் சொல்லிடுவேன்ற மாதிரிலாம் நம்ம ப்ரிப்பேர் ஆயிருக்க மாட்டோம். என்னோட பிலீஃப்க்கு என்னோட ஃபோக்கஸ்க்கு எஃபர்ட்டுக்கு ஐ எம் ஸோ கான்ஃபிடென்ட் இன் பாலிட்டி. அதே தான் எல்லா சப்ஜெக்ட்லையும் இருக்க போகுது. ஸோ அந்த ஒரு ஃபேக்டர் வந்துட்டு நாட் நெசசரி டு டேக் தட் மச் ஃபியர் வித் ரெஸ்பெக்ட் டு எக்கனாமிக் சர்வே அப்படின்றது. பயமே இருக்கக்கூடாது. நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு முதல் விஷயம், முதல் எதிரியே பயம்தான். பயப்படவே கூடாது. நீங்க வந்தீங்கன்னா, போக போக பயம் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தான். பயம் அதிகமாகுது, கான்ஃபிடென்ட் கம்மியாகும். அங்க போய் அண்டர் ரைட் டு பிரைவசி கம்ஸ் அண்டர் எந்த ஆர்டிகல்னா 20 21 அளவுக்கு போயிடும். அதனால எல்லாம் ஈஸியான கொஸ்டின் வரும், மாடரேட் கொஸ்டின் வரும், டிஃபிகல்ட் கொஸ்டின் வரும். ரொம்ப எந்த அளவுக்கு நீங்க காமா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு இந்த கிளியரிங் த டிஃபிகல்ட்டி கொஸ்டின் வந்துட்டு அதிகமாகும். அதனால தான் முதல் விஷயம் மைண்ட் ரொம்ப ஆஸ் காம் ஆஸ் பாசிபிள் அந்த அளவுக்கு காமா இருக்கும். 20 கொஸ்டினே தெரியலையா? சூப்பர். 100ல இருந்து வா. 100, 98, 99, 50ல இருந்து வா. ஓகேங்களா? இப்போ 80 கொஸ்டின்ஸ் நல்லா போட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு 1 to 20 கொஸ்டின்ஸ் தெரியாம இருக்குல்ல. ஓகே. இப்போ 80 கொஸ்டின் போட்டோம். அந்த அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்துட்டு அந்த 20 கொஸ்டினை சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம இங்கேயே வந்துட்டு ஒரு மாதிரி ஃபம்பிள் ஆயிட்டோம் அப்படின்னா, ஈஸியான கொஸ்டின் வந்துட்டு நிறைய தப்பு பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் அந்த அந்த எக்ஸாம் ஹால்ல நீங்க எப்படி இதுதான் உங்கள அந்த பெர்சனாலிட்டி. புரியுதுங்களா? இட்ஸ் ஐ வுட் சே பெர்சனாலிட்டி டெஸ்ட் மட்டும் பெர்சனாலிட்டி கிடையாது. உங்க பெர்சனாலிட்டி டெஸ்ட் வந்து ப்ரிலிம்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடும். ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி இருக்கணும், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும், பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும், பதட்டப்படக்கூடாது. தெரியாத கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா, நான் படிச்சதுலேருந்து வந்தா மட்டும் தான் எழுதுவேன் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே ப்ரீ டிட்டர்மைண்டா போகாம, ஜாலியா போங்க, காமா போங்க, சீரியஸா இருங்க. அதுதான் நான் வந்துட்டு சொல்லுவேன். அந்த 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 சப்ஜெக்ட் ப்ரியாரிட்டி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு ரொம்பவுமே கம்மியான இது இருக்கும். எங்கேருந்து கேட்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போன வருஷம் ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு நான் யூசுவலா பண்றது ஒரு பேசிக் என்சிஇஆர்டி படிச்சுப்பேன். அது போக பிவைக்யூ மட்டும் தான் பார்ப்பேன். வேற எதுவுமே பார்க்க மாட்டேன். ஏன்னா அதில என்ன பிரச்சனைனா, ஃபர்ஸ்ட் அன்சர்டனிட்டி. எங்கேருந்து கேட்பான்னு அவனுக்கே தெரியாது. திடீர்னு 21ல வடக்கிருத்தல்னு கேட்டான். ஓகேங்களா? படிச்சிருந்தா ஓகே. படிக்கலைன்னா அது தெரியல. நமக்கு தெரியலன்னா அவனுக்குமே தெரியல. ஆனா போன வருஷம் பார்த்தீங்கன்னா அரைகட்டா கேட்டான். 2017ஓட பிவைக்யூ. இப்ப அத வந்து நம்ம தப்பு பண்ணிட்டு வரக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ எல்லாரும் அந்த காம்படிஷன்ல எல்லாமே இருக்கீங்களா? இப்ப என்னோட சோர்ஸும் கம்மி. கொஸ்டின்ஸும் கரெக்ட் ஆயிடுச்சு. சிம்பிள். நான் ஸ்ட்ரெஸ்ஸும் எடுத்துக்கல. நான் ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு நிதின் செங்கானியா படிச்சேன், என்சிஇஆர்டி படிச்சேன், அந்த மெட்டீரியல் படிச்சேன், இந்த மெட்டீரியல் படிச்சேன். கடைசியா அரைகட்டா போய் தப்பு பண்ணிட்டு வந்தோம்னா, காட் வில் நெவர் என்ன சொல்றது? ஃபர்கிவ் அஸ். புரியுதுங்களா? அப்ப நான் படிச்சதுலருந்து இன்கேஸ் தெரியாத அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா, விட்டுருங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் அந்த மாரி நமக்கு கேட்க மாட்டாங்க. இப்ப ஈவன் இந்த வருஷம் ஹிஸ்டரி கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே ஈஸியா தான் இருந்தது. டூவபிளா தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து டிஃபிகல்ட்டா இல்ல. ஆ இந்த ஒரு விஷயம். 2வது அந்த 2 மந்த்ஸ்ல பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, புதுசா எதுவுமே படிக்காதீங்க. ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம் இந்த யூடியூப். 4 மந்த்ஸ் 4 ஹார் மாரத்தான் இருக்கும். அந்த 4 ஹவர் படிச்சீங்கன்னா ஐஆர் கம்ப்ளீட். ஏதோ 12 ஹார்லாம் இருக்கும் சார். அத வந்து 2எக்ஸ்ல பார்த்து சத்தியமா சொல்றேன். 2எக்ஸ்ல வச்சு 6 ஹார்ஸ்ல பார்த்தேன்னா, சத்தியமா அது ஒர்க்கே ஆகாது. அதிலிருந்து வரவும் வராது. கேட்கவும் மாட்டாங்க. நம்மளுக்கு அந்த ஒரு ஃபேக் கான்ஃபிடென்ட் வந்து குடுக்கும். ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அந்த ஃபேக் ரிலீஃப்க்கு ஆசைப்பட்டு ஸ்டாட்டிக்க விட்றாதீங்க. அந்த 12 மணி நேரம் பார்க்கறதுக்கு தயவுசெய்து ப்ரியாம்பிளோ எடுத்து, இல்ல பார்லிமெண்ட் எடுத்து நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா, அதுதான் சார் நான் சொல்லுவேன்.
கண்டிப்பா. அதுல வந்து நான் ஸ்டாட்டிக் வந்துட்டு ஸ்டில் எனக்கு ஞாபகம் இருக்கு சார். என் ஃப்ரெண்டு வந்துட்டு அந்த லாஸ்ட் இயர் 25ல வந்துட்டு இந்த மிலிட்டரி எக்ஸ்ப்ளோஷன் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சிஎக்ஸ்எக்ஸ் சம்திங். அது வந்து ஏதோ ஒரு மெட்டீரியல்ல படிச்சிருக்கான். கரெக்ட்டா போட்டான். அவன் வந்து ஹி வாஸ் சோ ஹேப்பி. அதுல படிச்சது அப்படியே எனக்கு டைரக்ட் ஹிட்டுன்னு. பாலிட்டியில 7 ஸ்டாட்டிக்ல மிஸ்டேக்கு. 7மே தப்பு பண்ணிட்டான். நான் கரண்ட் அஃபேர் இதுதான் ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னா. என்ட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம். சரி சொல்றா பாலிட்டிலாம் இதெல்லாம் கரெக்ட்டா பண்ணேன். இல்ல 7 தப்பு பண்ணேன். 7மே ஸ்டாட்டிக்ல இருந்து தப்பு. ஹி காட் அரவுண்ட் 85 மார்க்ஸ். அந்த 7ம் கரெக்ட். இது தப்புன்னே வச்சுக்கங்க. கரண்ட் அஃபேர்ல தப்பு பண்ணியிருந்தாலும், அந்த 7 ஸ்டாட்டிக்க கரெக்ட் ஆயிருந்தானா, இ வுட் ஹவ் ஈவன் கிளியர்ட் ஃபாரஸ்ட் கட் ஆஃப். அது வந்துட்டு தட்ஸ் ஃபேக். ஆனா அதோட அந்த காஸ்ட் பாருங்க. நீங்க வந்து 7 ஸ்டாட்டிக்ல மிஸ் பண்ணியிருக்கீங்கல்ல, அதுதான் ரியல் காஸ்ட். புரியுதுங்களா? அதனால ஸ்டாட்டிக்ல எக்காரணத்துக்கு கொண்டும் தப்பே பண்ணாதீங்க. ஆஸ் மேக்ஸ் அஸ் பாசிபிள் ஸ்டாட்டிக்ல தப்பே பண்ணிடக்கூடாது எக்காரணத்தை கொண்டும். எக்காரணத்தை கொண்டும் கிழக்கால இருக்கிற ரூமு பக்கம் போகணுன்ற மாதிரி இந்த இதை வந்துட்டு ஸ்டாட்டிக்கை மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுதான் வந்து எனக்கு என்னோட பர்சனல் லேர்னிங். இப்போ லாஸ்ட் 2 மந்த்ஸ் தான் இருக்குன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டாட்டிக்கில் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டாட்டிக்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர் எனக்கு இல்லை சார் பயமாக இருக்குது அப்படின்னா, ஏதாவது ஒரு மெட்டீரியல் ரொம்ப சீரியஸான இஷ்யூஸாக இருக்கும். அதுவுமே பிஒய்க்குள்ளேருந்து எடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிம்ஸ்டெக் இருக்குது அப்படின்னா, பிம்ஸ்டெக் ரிலேட்டடாக ஏதாவது இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸு நம்ம இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு, இல்லைன்னா இந்தியா வந்துட்டு ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, அதை மட்டும் ஓகே இந்த மாதிரி ஏதோ கொண்டு வந்திருக்காங்க போலன்றதை பார்த்துக்கோங்க. அதை தவிர அதுமே பிஒய்க்கு ரூட்டடாக இருக்கணும். புரியுதுங்களா? அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சார் ஒரே ஒரு விஷயம் தான் சார். அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே வந்து சொன்னேன் அந்த கிளாரிட்டி அப்படின்ட்டு. அந்த கிளாரிட்டிக்குள்ளே எல்லாமே வந்து வந்துடும். நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி நான் ஒரு நோட்டில் எல்லாமே எழுதினேன். டெஃபினட்டா எவனோ ஒருத்தன் வந்து, "நான் அந்த வீடியோ ஃபாலோ பண்ணேன் மச்சான். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு" சொல்லப் போறான். அத நான் கேட்கக்கூடாது. 2வது இந்த கடைசி அந்த ட்ராப்பு 4 ஹவர்ஸ் அது வந்து பார்க்க டெம்ப்டிங்கா இருக்கும். 12 ஹவர்ஸ் மாரத்தான் இருக்கும். அத எக்காரணத்த கொண்டும் ஓப்பனே பண்ணக்கூடாது. அந்த மாரி. அப்ப நான் என்னென்னலாம் கண்டிப்பா பண்ணணும் அப்டின்னா, ஸ்டாட்டிக்கா என்னோட நோட்ஸ் இருந்துச்சுன்னா, நோட்ஸு. அப்படி இல்லனா பிஒய்க்யூஸ். இத தான் நான் திருப்பி திருப்பி பார்க்கணும். சார் தட்ஸ் வெரி ட்ரூ தட் நாம எந்த அளவுக்கு அதில டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ, த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் மோர் நம்பர் ஆஃப் கொஸ்டின் இஸ் கெட்டிங் இன்கிரீஸ்டு. அதுதான் நெறைய ஆகும். இப்ப இந்த மாதிரி நம்ம வந்துட்டு திடீர்னு வந்து சொல்லுவாங்க. அந்த இடத்துல நம்ம டர்புலன்ட் ஆகக்கூடாது. அது நீங்க மென்டலி யூ ஷுட் பி வெரி ஸ்டேபிள். வி ஷுட் பி வெரி ஸ்டேபிள் அப்படின்றது வந்துட்டு, அது இட்ஸ் கைண்ட் ஆஃப் பெர்சனாலிட்டி தானே சார். ஏன்னா, அம் இட்ஸ் நாட் குட் ட்ரெய்ட் ஃபார் டூ பிகம் அ சிவில் சர்வன்ட் இல்லையா? ஏன்னா நீ எடுத்த ஒப்பீனியன்ல நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகே இதுதான் நான் பண்றேன். உனக்கு என்ன வேணும்ன்றத நாம சூஸ் பண்ணிக்கிறோம். இப்ப நாளைக்கு வந்து ஒருத்தன் சொல்லுவான், இன்னொரு நாள் சொல்லுவான். நம்ம அப்படியே ஆசிலேட் ஆயிட்டே இருந்தோம் அப்படின்னா, இட்ஸ் நாட் குட் ட்ரெய்ட் அப்படின்றத பார்க்குறேன். ஸோ முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் இத தான் பண்ண போறேன். எனக்கு இதுதான் செட் ஆகும் அப்படின்றத பார்த்துட்டு, நாம ஸ்டேபிளா இருக்கிறவங்க எல்லாருமே கிளியர் பண்றாங்க. அது பத்தி டெம்ப்ட் ஆகக்கூடாது. தைரியமா இருக்கணும். பார்த்துக்கலாம். நான் நான் அதுதான் சார். நான் வேணா டைம் கம்மியா இருக்கு. படிக்க வேண்டியது முக்கியமா படிக்க வேண்டிய ஸ்டாட்டிக்ஸ் வந்து நெறையா இருக்குன்றப்போ, ஆ அன்சர்டனிட்டி தேடி நான் போறத விட, செர்டைனா இருக்கிற இந்த டாபிக்ஸ நான் பார்த்துட்டு மார்க் வாங்கிட்டு போயிடுவேன். அப்படின்னு. இப்ப ஐஆர் கவர் பண்றாங்க. நோபடி கேன் அஷ்யூர் தட் இந்த 4 ஹார்ஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, 12 ஹார்ஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இவ்வளோ மார்க் டர்ன் ஆகும் அப்படின்றது எந்த அஷ்யூரிட்டியுமே கிடையாது. அதுக்கு பதிலா இருக்கிற பாலிட்டி, எக்கனாமியோட பேசிக்ஸு அத எடுத்து நம்ம கீப் ஆன் ரிவிஷன் பண்ணும்போதெல்லாம், நமக்கு வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். புரியுதுங்களா? ஸோ, அதனால அத பத்தின எந்த ஃபியர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, அந்த மாரி வச்சுக்க வேண்டாம். அதில மென்டலி நீங்க ப்ரிப்பேர்டா இருங்க. ஏன்னா, இந்த நெக்ஸ்ட் 2 மாசம் தான் ரொம்ப ரொம்ப க்ரூசியல். அப்பதான் புது புது வீடியோஸா வரும். ஆ பிளேஸஸ் இன் நியூஸ். அதுக்கு ஒரு 2, 3 நேரம் போடுவாங்க. நேஷனல் பார்க்ஸ் இன் நியூஸ் வரும். ஆ 2, 3 கொஸ்டின்ஸ் வரும். அந்த மாரி வரும். பிஒய்க்யூ பார்த்தீங்கன்னா, அத விட நெறையவே வரும். ஸ்டாட்டிக்கு பிஒய்க்யூ பார்த்தீங்க அப்படின்னா, 3 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஒரு 40, 50 கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ கம்ஃபர்டபுளா வந்து நீங்க கிளியர் பண்ணிட்டு வரலாம் அப்படின்றது தான். இது வந்து எனக்கு ஒர்க் ஆனது. எல்லாத்துக்குமே கிளியர் பண்ண வரைக்கும் நான் டிஸ்கஸ் பண்ணது எல்லாருக்குமே ஒர்க் ஆனது இதுதான். அதான் சொல்றேன். இப்போ நீங்க இப்போ டெஸ்ட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டெஸ்ட் போட்டதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் அதில பார்லிமெண்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னா, நீங்க சிலபஸ் சார் குடுத்துருவாரு. அத வச்சு தான் டெஸ்ட் போடுறீங்க. டெஸ்ட் போட்டதுக்கப்புறம் ஹி வில் கமிட் சம் மிஸ்டேக்ஸ். ஓகேங்களா? எங்க மிஸ்டேக்ஸ் கமிட் பண்றீங்களோ, டேக் தட் ஆஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ரிவைஸ் ஆன் தட் சேம் டே. இந்த பார்லிமெண்ட்ட தப்பு பண்றீங்கன்னா, அந்த நாளே உட்காந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிடுறீங்களா எக்ஸாம்க்கு, டெஸ்ட்டுக்கு போயிடுது. அதுக்கு அடுத்து 2 ஹவர்ஸ் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த பேசிக் புக்ஸ்லாம் எடுத்து வச்சுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்லிமெண்ட்லேருந்து ஏதோ கொஸ்டின்ஸ் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, அப்பயே எடுத்து நான் ரிவிஷன் பண்ணிடுவேன் அந்த பார்லிமெண்ட்ட. ஓகேங்களா? அடுத்து அந்த ரிலேட்டடான டாபிக்ஸ்லாம் என்னென்ன இருக்கோ, ஐ வில் மேக் ஷூர் தட் நான் அந்த தப்பு மறுபடியும் பண்ணவே கூடாது.
ஏன்னா ரிப்பீட்டடே பண்ணிட்டு இருந்தோம்னா ப்ராக்ரஸ் இருக்காது இல்லையா? ஸோ டைம் கிடைக்கிறப்பலாம் அப்போ டெஸ்ட் முடிக்கிறீங்க, ரிவிஷன் பண்ணுறீங்க. அப்போ இதில் உங்களுக்கு என்னன்னா புதுசாக ஒரு டாபிக் படித்த மாதிரியும் ஆச்சு. ஓகேங்களா? நீங்கள் எங்கே தப்பு பண்ணுவீங்க அப்படின்றதும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. கையோடவே ரிவிஷனும் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா? அந்த கொஷின் வச்சு நீங்கள் சால்வ் பண்ணதுனால உங்களுக்கு நல்ல பிரெயினில் வந்து இம்ப்ரிண்ட் ஆகிடும். ஸோ அந்த சப்கான்ஷியஸில் போய் இம்ப்ரிண்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் கமிட் பண்ண மாட்டீங்க மிஸ்டேக்ஸ். அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த ரிவிஷன் மேட்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஷின் வருது அப்படின்னா, இப்போ 24ல் வந்துட்டு மவுண்டைன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த சைடு வந்துட்டு அது பிளாக் மவுண்டைனா ஃபோல்டு மவுண்டைனான்னு கேட்டிருப்பாங்க. 25ல் என்ன கொஷின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, எந்தெந்த ரேஞ்சஸ்லாம் ஆண்டஸ்லாம் என்னென்ன கண்ட்ரீஸ்லாம் அசோசியேட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இப்போது நான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு இப்போ ரிவிஷன் பண்ணும்போது இது வந்து இப்போ படிக்கிறது அதை மட்டுமே படிக்காமல் வேறு என்ன மாதிரியெல்லாம் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட்டை படிச்சுட்டு வேறு எந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்றத வந்து கோத்ரூ பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெனின்சுலா இஷ்யூஸ் வந்துச்சு. வெனின்சுலாவில் நமக்கு அந்த ஆயில் இஷ்யூஸ் போனது எல்லாமே தெரியும். அந்த இடத்துல தான் ஒரினோகோ பேசின் வந்துட்டு இருக்கும். சரிங்களா? நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணது நெக்ஸ்ட் இயர் மேபி ஒரினோகோ பேசின் எனி பேசின் வந்து கேட்பாங்க. ஜஸ்ட் லைக் தட் அவன் கேட்க போகிறதில்ல. அப்போ அந்த அந்த ஒரினோகோ பேசின்னா என்ன, அது எங்கே இருக்குது, அந்த ஆண்டஸை கனெக்ட் பண்ணுற இந்த கொஷின் புரியுதுங்களா? ஸோ இந்த லேயர் மாதிரி நீங்கள் வந்து படித்து வச்சுக்கணும். நீங்கள் ஏதோ டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா ஒரு 2 லேயர் 1 லேயர் 2 லேயர் வந்து படிச்சிங்க அப்படின்னா அது போதும். அதை மறுபடியும் ரிவிஷன் பண்ணிங்க. நெக்ஸ்ட் டெஸ்ட் எழுதும்போதோ இல்லை ஃபுல் டெஸ்ட் எதாவது எழுதும்போதோ அதை பேரலாக வந்து ரிவிஷன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா போதும். ரொம்ப டம்ப் பண்ண வேணாம். இதை நீங்கள் ஓரளவு நீங்கள் நான் தான் சொல்கிறேன்ல, அந்த ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்கிற மாதிரி கம்மியாக தரவாக படிக்கிறது வந்துட்டு ரொம்ப உங்களுக்கு வந்துட்டு அவுட்புட் நல்லா கொடுக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் ரன்னிங் பிஹைண்ட் லாட் ஆஃப் கண்டென்ட். ஏன்னா இங்கே இது இது என்ன கேம்னா, ஹவு மச் யூ ஆர் ஸ்டடிங் இட்ஸ் நாட் அ மேட்டர், ஹவு மச் யூ ஆர் ரீடைனிங் இஸ் த மேட்டர். ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் மெயின்ஸாக இருந்தாலும் படிக்கிறது எல்லாருமே படிக்கலாம். நான் 6 மாதம் உட்காந்து படிச்சுட்டே இருப்பேன். ஆனால் 6 மாதம் கழித்து சரி நீ படித்ததெல்லாம் சொல்லு, நான் எந்த அளவுக்கு ரீப்ரொடியூஸ் பண்ணுறேன், எந்த அளவுக்கு ரீடைன் பண்ணுறேன்றது தான் அங்கே ரியல் கேமு. அப்போ அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து அந்த அந்த ரிவிஷன் ஹெல்ப் பண்ணும். அதை தாண்டி அந்த பிவைக்கு எடுக்கிறீங்கல்ல, பார்த்து இப்போ சார் நானும் டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஓகே இப்படியெல்லாம் கேட்கலாம், இந்த மாதிரி இதை கேட்கலாம் அப்படின்றது உங்கள் விஸ்டம். இந்த மாதிரி அதனால தான் சொன்னேன் இண்டிவிஜுவல் வந்து டிஃபர் ஆகும் அப்படின்ட்டு. இப்போ இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா அந்த யூபிஎஸ்சி டிமாண்டோட நீங்கள் ரொம்ப கிட்ட போவீங்க, ரொம்ப டிஸ்டண்ட்டாக இருக்க மாட்டீங்க. இட்ஸ் லைக் ஒரு டிமாண்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது தான். புரியுதுங்களா? ஸோ அவங்களுக்கு அவங்க நம்ம ரீச் ஆகணும். அவங்கக்கிட்ட ஒரு சில டிமாண்ட்ஸ்லாம் இருக்குது. அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணுறீங்க அப்படின்றது தான். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணி நோட்ஸ் எடுத்து ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டேல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தப்பு பண்ண மாட்டீங்க. அந்த ஃபேஸ் வந்துட்டு நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்துட்டு ஃபீல் பண்ணது வந்துட்டு அந்த ஃபேஸ் தான். ஏன்னா நிறைய படிக்கிறதுக்கு இருக்கும். நமக்கு முன்னாடி கொடுத்தவன் நம்ம ஃபஸ்ட் மெயின்ஸ் வரும்போது நான் ஃபோர்த்து மெயின்ஸ்னு ஒருத்தன் சொல்லுவான். இல்லைன்னா ஆல்ரெடி நான் சர்வீஸில் இருக்கேன்ட்டு ஒருத்தன் வருவான். அதுவே வந்துட்டு நான் என்னடா பண்ண போகிறேன் தெரில, என்ன பண்ணுறதுனே தெரில. நம்மக்கிட்ட வேறு பேச மாட்டாங்க. கேட்டாலும் ஏதாவது டவுட்னு போய் கேட்டால் அந்த வீடியோ பார்த்துங்க இந்த வீடியோ பார்த்துங்க அப்படிம்பாங்க. என்னடா இது பேசாமல் அமெரிக்காவுக்கே போயிட்டு சிவாஜின்ற மாதிரிலாம் ஃபீல் இருக்கும். பட் அதுதான் ரியல் பர்சனாலிட்டி டெஸ்ட். புரியுதுங்களா? நான் அதனால தான் சொல்கிறேன், எல்லா ஸ்டேஜ்லேயும் ஒரு பர்சனாலிட்டி வந்துட்டு அங்கே லிங்க் ஆகும். நான் 23ல் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா, பயந்துட்டு நான் விட்டுட்டேன், படிக்கவே இல்லை. எனக்கு ஆல்ரெடி ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸில் இருந்தேன். கம்மியாக படிச்சுட்டு போயிருந்தா போதும். எதுவுமே படிக்கல, ஆன்சர் எதுவுமே எழுதலை. நான் போய் ஃபஸ்ட்டு எழுதின டெஸ்ட்டு மெயின்ஸ் அங்கே தான். சார்கிட்ட நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஐ காட் 658. ஐ லாஸ்ட் மெயின்ஸ் கட் ஆஃப் பை 53 மார்க்ஸ். அப்போ தான் எனக்கு வந்து தெரிஞ்சது, இன்கேஸ் நான் என்னால் என்ன முடியுமோ அதை நான் பெட்டராக பண்ணியிருந்தேன் அப்படின்னாலே தட் டைம் ஐ வுட் ஹவ் அப்பியர்ட் இன் தி இன்டர்வியூ. அந்த மிஸ்டேக்ஸ் வந்து எப்பயுமே அந்த செல்ஃப் லிமிட்டேஷன் இருக்கும். நம்மளை வந்துட்டு அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவோம்ல, அதை மட்டும் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. நம்ம தேவையில்லாமல் கம்பேர் பண்ணிப்போம். ஏன்னா எவால்வேட்டர் வந்து யூபிஎஸ்சியோட எவால்வேட்டர் தான் ரியல் ஜட்ஜிங்க. நானோ நீங்களோ சாவரோ கிடையாது. சரி, தே வில் டூ குட் திங் லைக் இதை அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ட்டு. பட் நம்மளே சம்டைம்ஸ் வந்து ஜட்ஜ் பண்ணிப்போம். நான் நல்லாவே எழுதலை, அவன் என்னையோட நல்லா எழுதுறான், நான் இதெல்லாம் படிக்கவே இல்லை, அவங்க நல்லா படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. அந்த மைண்ட் செட்லேருந்து ஃபஸ்ட்டு வெளியில் வந்துட்டு 80 டேஸ் இருக்குது, என்னால் என்ன பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ அதை கொடுக்க போகிறேன். அந்த இடத்துல நான் நம்ம பாதி நேரம் சார் புலம்புறதுலே போயிடும். பாதி நேரம் அன்சர்டனிட்டி, செல்ஃப் டவுட்டு, முடியுமா முடியாதா, படிக்கலை, ஒப்பீனியன் கேட்போம். சார் இதை படிக்கலை என்ன பண்ணுறதுன்றது ஒருத்தர்கிட்ட கேட்டால் பரவாயில்ல, அதை பார்க்குற எல்லாத்துக்கிட்டேயுமே போய் ஒப்பீனியன் கேட்போம். ஒவ்வொரு பேப்பருக்கு கேட்போம், ஆப்ஷனில் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்போம்.
இதெல்லாம் ஒரு டேஸாக கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு 15 டேஸ் இதிலே போயிடும். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அதுக்கு மேலே ஆகும். ஆல்ரெடி எவ்ரி மினிட் கவுண்ட்ஸ். ஓகேங்களா? எதுக்குமே புலம்புறதுக்கு கூட மெயின்ஸை கொடுத்துட்டு அடுத்த நாள் புலம்பிக்கலாம். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இல்லை சீரியஸாக இதை நான் பண்ணேன். நான் என்னோடய டைரியில் ஜேர்னலில் எழுதி வச்சுருந்தேன். புலம்பணும், கிளியர் ஆகுமா ஆகாதுன்னு தெரியாது, 7th அட்டம்ப்ட்டு, என்ன ஆகுமோ தெரில, லைஃப்பில் என்ன பண்ண போகிறோமோ, இது எல்லாமே இந்த தாட்ஸ்லாம் இருக்கும்ல, இது எல்லாத்தையும் தனியாக ஓரமாக எழுதி வச்சுட்டு, அப்போ வந்து எனக்கு லாஸ்ட் டே வந்துட்டு 24 செப்டம்பர் கடைசி டேட்டு. அன்றைக்கி தான் எனக்கு முடிஞ்சுச்சு ஆந்த்ரோபாலஜி பேப்பர் 2. 24th முடிச்சுட்டு வந்துட்டு ஈவினிங் புலம்பிக்கலாம், இது எல்லாத்துக்கும் மொத்தமாக புலம்பிக்கலாம். ஓகேவா? அது வரையும் நான் புலம்பக்கூடாது. அது வரையும் யார்ட்டையும் புலம்பக்கூடாது. ஐயோ மெயின்ஸை பார்த்து பயப்படக்கூடாது. வர்ற எழுதுற ரிவ்யூ வாங்குற ஃபீட்பேக் வாங்குற ஃபீட்பேக் கேவலமாக கொடுத்தாலும் அதை வாங்கி நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது. ஐயோ ஃபீட்பேக் கம்மியாக போட்டேன், எஸ்ஏல வந்து மார்க் 40 போட்டாங்க, அப்பயே முடிவு பண்ணேன் 40 போட்டாங்கன்னு ஃபீல் பண்ணக்கூடாது அப்படியே முடி வச்சுட்டு நான் அடுத்து ஆந்த்ரோ எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. புரியுதுங்களா? ஏன்னா அது அங்கே கேமே கிடையாது. இங்கே மேட்டர் என்னன்னா நம்ம இதில் தான் நிறையா அதனால தான் சொன்னேன், அந்த பர்சனாலிட்டி வந்து ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு அப்படின்னா நிறையா விஷயங்களை நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் யுவர் இம்ப்ரூவ்மெண்ட். இதெல்லாமே இந்த மைண்டில் தான் நீங்கள் எழுதும்போது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இட்ஸ் நாட் அபவுட் கண்டென்ட். நம்ம மைண்ட் செட்டே நம்மளை கில் பண்ணிவிடும். இந்த பயம், தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் இதே வந்துட்டு போதும். அது எல்லாத்தையும் தூர தூக்கி போட்டு பேப்பர் 1க்கு நான் என்ன பண்ண போகிறேன் எழுதுங்க. வாட் ஐ எம் கோயிங் டு டூ, என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது, என்னோட கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ன ஃபார் த நெக்ஸ்ட் 80 days, அப்படியே லைன் பை ஒன் பை ஒன்னாக எழுதுங்க. GS 1க்கு ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு இதை தான் ஃபாலோ பண்ண போகிறேன். GS 2க்கு பாலிட்டிக்கு என்ன பண்ண போகிறேன், ஐஆருக்கு என்ன பண்ண போகிறேன், ஓகே வாட்ஸ் யுவர் ரிவிஷன் பிளான், ஆப்ஷனலுக்கு என்ன பண்ண போகிறேன், எஸ்ஐக்கு என்ன பண்ண போகிறேன், எத்திக்ஸ்க்கு என்ன பண்ண போகிறேன். உங்ககிட்ட கொஷின் கேட்டாலே இதுக்கு ஆன்சர் நீங்கள் தான் கொண்டு வரணும். இது வந்துட்டு இப்போ என்ன பண்ணிவிடுவோம்னா இதுக்கு எதுக்குமே ஆன்சர் பண்ணாமல் எஸ்கேப் ரூட் போயிடுவோம். அது ஒன்று. சரி வீடியோ பார்ப்போம், வீடியோ மெயின்ஸில் உட்காந்து வீடியோ பார்ப்போம், இருக்கிறதுலே அது ஒரு கேவலமான ஒரு விஷயம். டைமே இல்லை, அது எப்படி வீடியோ பார்ப்பீங்க? ஒன்லி ஒன்று நீங்கள் பிரெயின் ஸ்டாம் பண்ணலாம், எழுதலாம், வேறு ஏதாவது விஷயங்கள் இருந்தால் அது இன்புட் வாங்குறது, இல்லை டாப்பர்ஸ் காப்பி இருந்துச்சுன்னா எடுத்து பார்க்குறது எப்படி எழுதியிருக்கோம், இதுக்கு தான் ஒர்க் பண்ண விளைஞ்சு. அப்போ வந்துட்டு ஓகே வாட் இஸ் இன்டர்னல் செக்யூரிட்டி லெக்சர் வந்து பார்க்கவே கூடாது. ஓகேங்களா? அதெல்லாம் இது நான் பண்ணேன். தேர்ட் அட்டம்ப்ட்லாம் வந்துட்டு இந்த ஃபஸ்ட் மெயின்ஸ் எல்லாம் கொடுத்தப்ப ஓ சரி இதாவது பண்ணுவோன்ட்டு. உனக்கு தேவை ஒரு 10 பாயிண்ட்டு, இந்த டாப்பிக்லேருந்து இந்த 10 பாயிண்ட்டுக்கு எப்படி எழுத போகிறேன், நான் எப்படி திங்க் பண்ண போகிறேன், இந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த 80 days நீங்கள் எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ண போகிறேன், ஆப்ஷனல் சார் எல்லாமே ஆன்சர்வா சார்? ஓகே ஓகே ஓகே. இப்போ உங்கள் ஆப்ஷனல் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ண போகிறேன், பேப்பர் 1க்கு என்ன பண்ண போகிறேன், பேப்பர் 2க்கு என்ன பண்ண போகிறேன், என்ன கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது மட்டும்தான் உங்கள் இந்த 80 daysல. வேறு ஏதாவது மாற்றம் இருக்குது அப்படின்னா ஓகே ஏதோ டவுட் இருக்குன்னா அதையும் வந்து எழுதுங்க. ஸோ ஐம் கெட்டிங் இட்ஸ் மை செகண்ட் எஸ்ஏ டெஸ்ட் கண்டினியூஸ்லி ஐம் கெட்டிங் 40 marks லெட்ஸு. ஓகேங்களா? ஃபீட்பேக்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபீட்பேக் எழுதுங்க. ஒய் ஐ எம் நாட் ரைட்டிங் குட் எஸ்ஏ, ரீசன் எழுதுங்க. புரியுதா? அந்த ரீசன்ஸ்லாம் எழுதுங்க. அடுத்த வாட் ஷுட் ஐ டூ டு இம்ப்ரூவ் த ஸ்கோர், மீட் மென்டர், ரீட் டாப்பர்ஸ் காப்பி, தேர்டு ப்ராக்டிஸ் மோர், அந்த மாதிரி எழுதுங்க. நெக்ஸ்ட் டைம் when you are writing ட்ரை டு incorporate any quote, ட்ரை டு கிவ் anecdote, அந்த மாதிரி. அப்போ 4th எஸ்ஏ எழுதுவீங்கல்ல, அந்த எஸ்ஏ எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஜேர்னலில் இருக்கிற பாயிண்ட்டை ரிமெம்பர் பண்ணிக்கிங்க, ரிவிஷன் பண்ணிட்டு அது போய் எழுதுங்க. ஒரு 5 மார்க்காவது இம்ப்ரூவ் ஆகும்ல. புரியுதுங்களா? இட்ஸ் நாட் லைக் யுவர் ஓல்ட் எஸ்ஏ. இதுதான் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு சொல்கிறேன். அதுக்கடுத்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். அப்படியே போக போக உங்களுக்கு இதுதான் ப்ராசஸ். புரியுதா அந்த ப்ராசஸ் எப்படின்ட்டு? அப்போ நீங்கள் உட்காந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியே ஆகணும், அந்த எஃபர்ட் பண்ணணும். பேப்பர் 1க்கு என்ன பண்ணீங்க, 2க்கு என்ன பண்ணீங்க, என்ன இம்ப்ரூவ் பண்ணீங்க, என்ன சின்ன சின்ன விஷயங்கள் கூட. திடீர்னு ஏதோ ஜி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படின்னா நான் அதுவுமே எழுதினேன். ஒரு 3 hours வேஸ்ட் பண்ணிவிடுவோம் நம்ம அதில். அப்போ அடுத்த இதில் வந்து நான் கண்ட்ரோல் பண்ணிப்பேன். தேவையில்லாமல் 3 hours போயிடுச்சு, அதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஷார்ட்ஸு ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு டைம் அலோகேட் பண்ணிக்கிங்க. நான் வந்து பார்த்தேன், நான் கம்ப்ளீட்லி மொபைல் தொடவே இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. பார்த்தேன் 1/2 hour வச்சுப்பேன். ஒரு ஷார்ட்ஸு ரீல்ஸ் வந்துட்டு ஒரு 8 டின்னர் முடிச்சுட்டு ஒரு 1/2 hour வந்துட்டு அதுக்குன்னே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். படிக்கிறப்ப நான் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் பார்க்க மாட்டேன், ஏன்னா நமக்கு தான் அதுக்கான ஸ்லாட் இருக்குல்ல. அப்போ வந்து மொத்தமாக பார்த்துப்பேன். இன்கேஸ் இமீடியட்டாக ஏதோ பார்க்கணும், ஏதாவது நியூஸ் ஏதோ காசிப் இருக்குது அப்படின்னாலும் அதை வந்து 8:30 தான் பார்ப்பேன். நோட் பண்ணி வச்சுப்பேன், அது குட்டி டைரி மாதிரி இருந்துச்சு அது. ஸோ இது பார்க்க வந்துட்டு ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்கும், பட் ஒரு ஒரு க்ளீனாக போகும் உங்கள் ப்ராசஸ். சரி என் ப்ராசஸ் எல்லாமே க்ளீனாக இருந்துச்சு. நான் எங்கேயும் மிஸ்டேக் பண்ண மாதிரி எதுவுமே தெரில. ஏன்னா
போன அட்டம்ப்ட்டில் வந்துட்டு எனக்கு இன்ட்ரி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் போச்சு. நான் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரின்னு தெரில, கொஷின்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் ஐ லாஸ் பை 2 மார்க்ஸ். பட் இந்த அட்டம்ப்ட்டில் வந்துட்டு எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் இந்த ரிசல்ட் டே அப்போ வந்துட்டு நமக்கு தெரியாது வருமா வராதா அப்படின்றது தெரியுது. என்னோட ப்ராசஸ் நான் கரெக்டாக பண்ணியிருந்தேன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. ஓகே, வரலினாலும் ஐ ஐ வாஸ் ஸோ ரெடி டு அக்செப்ட் த ரிசல்ட். அந்த இதுலேயும் ரெடியாக தான் இருந்தேன். சார் இங்கே பெரிய பிரச்சனையே தான் சார். நம்ம வந்துட்டு அந்த ஒப்பீனியன், அந்த வேலிடேஷன் வந்துட்டு நம்ம வந்து இது பண்ணுவோம். ஓகே, இது எழுதியிருக்கலாமோ, இந்த ஒப்பீனியன் வந்து வாங்கியிருக்கலாமோ அப்படின்ட்டு. பட் நமக்கு அதுக்கு வந்து டைம் இல்லாத காரணத்தினால போட்டு நம்ம ஓகே பண்ணிட்டு நம்ம மைண்டு சரி இப்போ வி ஆர் மெச்சூர் எனஃப். நம்ம வந்து கிட்டு கிடையாது வந்து சொல்லணும் இதை சொல்லியிருந்தா பரவாயில்ல அப்படின்றதுக்கு. இப்போ நம்ம உட்காந்தாலும் இங்கே உட்காந்துருக்க 6 பேருக்குமே 99.9% அவங்களோட வீக்னஸ் தெரியும் சார், ஸ்ட்ரென்த்தும் தெரியும். பட்டு எங்கே வந்து தப்பு பண்ணுவோம்னா நம்ம வீக்னஸை சம்டைம்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறதுலேயும் மிஸ்டேக் பண்ணுவோம். நம்ம நம்ம பல டைமில் வந்து நம்ம இக்னரன்ஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆகிக்க நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். இப்போ ஏன் எஸ்ஏ எழுத மாட்டோம்னா, மென்டர் போய் நானே ஒரு கேவலமாக எஸ்ஏ எழுதுவேன், அதை அவங்ககிட்ட போய் காட்டிட்டு அது வந்து நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். நம்ம நல்லா தானே பண்ணுவோம். வேறு இப்போ இன்கேஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ பார்க்குறாங்க அப்படின்னா அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காட்ட மாட்டோம், வேணாம் எஸ்ஏ எல்லாம் நான் படிக்க விட மாட்டேன் அப்படின்ட்டு. அப்புறம் அதேமாதிரி அந்த லைனில் தான் இந்த ஒப்பீனியன்ஸ் எதுவும் வருது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த லிமிட்டேஷன்ஸ் அக்செப்ட் பண்ணும்போது தான் வி வில் ஓப்பன் டு கெட் ரிசீவ் த ஒப்பீனியன்ஸ். சார் எனக்கு இது வீக்காக இருக்குது, எனக்கு கொடுங்க, ஏதாவது இன்புட் கொடுங்கன்னு கேட்போம். இங்கே நம்ம அக்செப்டே பண்ணிக்க நம்ம கொஞ்சம் ரிலக்டண்ட்டாக இருப்போம். ஐ ஐ எனக்கு வந்து ஓரளவு எஸ்ஏ நல்லா தான் எழுத வரும் அப்படின்ற ஒரு ஃபேக் பிலீஃப்லேயே வந்து இது பண்ணிடுவோம். ஸோ அதெல்லாம் இல்லாமல் குடு ஒப்பீனியன் கொடு அப்படின்னு. அதனால தான் சொன்னேன், நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம், நமக்கு ஆக்சுவலாக என்ன ஒர்க் ஆகுன்றது எல்லாருக்குமே தெரியும். மோஸ்ட் எல்லாரும் அடல்ட் எல்லாமே எது ஒர்க் ஆகுது எது ஒர்க் ஆகாது அப்படின்றது தெரியும். அப்போ வந்துட்டு நமக்கு இப்போ நம்ம இன்கேஸ் நம்ம ஒப்பீனியனுக்கு வந்துட்டு இஃப் ஐ எம் வல்னரபிள் டு கெட்டிங் ஸோ மச் ஒப்பீனியன் அப்படின்னா டெல்ஸ் தட் சம் வீக்னஸ் தான் நம்மகிட்ட காட்டுது. இப்போ நான் வந்துட்டு சொல்லுவேன் இப்படி எழுதாது அப்படி எழுதுன்னு அவன் மாற்றுவான், இன்னொருத்தன் வந்துட்டு இப்படி எழுதாது அப்படி எழுதுனா மாற்றுவான். இப்போ எல்லாத்துக்கும் மாற்றிட்டே இருந்தால் வாட்ஸ் யுவர் இண்டிவிஜுவாலிட்டி. ஸோ அது முக்கியம் அப்படின்னு. எஸ் எஸ் ஒரு 2 ஒப்பீனியன் வாங்கணும், நமக்கு க்ளீனாக தெரியும். ஓகே, சம்டைம்ஸ் வந்து நம்ம வாங்குற ஒப்பீனியன் வந்து இட் மேக் சென்ஸ் டு அஸ். கரெக்டா, ஆமாம் இதுதான் கரெக்டு, நானும் யோசிச்சது இதுதான் அப்படின்ட்டு அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே வேற எந்த பக்கமும் போகாமல் போட்டு அப்படியே ட்ராவல் பண்ண வேண்டியது தான். சி இட்ஸ் வந்து அது அவரோட பெர்ஸ்பெக்டிவ். சி இந்த எக்ஸாமே வந்துட்டு இண்டிவிஜுவல் பேஸ் பண்ண எக்ஸாம் தான். நம்ம வந்துட்டு வி கேன் டேக் அசிஸ்டன்ட் ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் திங்ஸ், பீட் ஃபேக்கல்ட்டி, பியூரோக்ராட்ஸ், ஓவர் இட் மேபி. பட் அட் த எண்ட் ஆஃப் தி டே வெதர் யூ கேன் ஏபிள் டு டேக் த என்ன சொல்கிறது, ஒரு டெசிஷன் வந்து நீங்கள் அரைவ் ஆக முடியுதா எடுக்க முடியுதான்றது தான் மேட்ரு. சரி, இது சிவில் சர்வீஸ் சிவில் சர்வெண்ட் ஆகிறதுக்காக வைக்கப்படுற ஒரு எக்ஸாம், ஓகேங்களா? அப்போது நம்மளோட இண்டிபெண்டன்ட் திங்கிங் தான் இங்கே பிளேஸ் அ மேஜர் ரோல். பீட் எனி திங். இப்போ நான் சில பேர்லாம் நான் பார்த்துருக்கேன் என்சிஆர்டி தவிர வேறு எதுவுமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன், என்சிஆர்டி பிஓக்கு மட்டும்தான் ரொம்ப ஸ்டிக் டு இட் இருப்பாங்க. இந்த இடத்துல நான் எதை பாராட்டுவேன் அப்படின்னா, அவன் ஏதோ ஒரு பிலீஃப், பீட் எனி பிலீஃப், பட் அதை வந்து ரொம்ப உறுதியாக நம்புறாங்கல்ல, அந்த உறுதியாக நம்புறாங்க, அது வந்து அவங்களுக்கு ரிசல்ட் வாங்கி தருது, செய்கிறத கரெக்டாக செய்கிறாங்க. இப்போ நம்ம மற்றபடி 4-5 பேர்த்திட்ட நம்ம ஒப்பீனியன் வாங்கும்போது என்ன ஆகும்னா டைல்யூட் ஆகிடுவோம், நம்ம எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தெரியாது. எல்லா டைமும் அதே மாதிரி ஒப்பீனியன் நம்ம வாங்கிட்டு இருக்க முடியாது இல்லை. அட் த எண்ட் ஆஃப் த டே வி ஷுட் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா ஒரு இண்டிபெண்டன்ட் திங்கிங்க்கு நம்ம வந்துடணும். இதுதான் ஒர்க் ஆகும், இதுதான். அது இனிஷியலாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும், ஃப்ரெஷர்ஸாக வருவோம், எது படிக்கணும் அப்படின்றது தெரியாது. பட் அதை வந்து கல்டிவேட் பண்ணிக்கணும், இதெல்லாம் தான் கல்டிவேட் பண்ணணும் அலாங் வித் த அகாடமிக்ஸ். அதாவது 16ன்றது மார்க் சொல்கிறீங்களா கொஷின் சொல்கிறீங்க? ஓகே ஓகே. இப்போ நீங்கள் நிறைய ஒப்பீனியன்லாம் கேட்டிங்கன்னா மார்க் இன்க்ரீஸ் ஆகுன்றாங்களா? நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்களா? அதை அப்ளை பண்ணி பார்த்தீங்களா? இல்லை கேட்குறேன். இங்கே ஆச்சா? இல்லை ஆனஸ்ட்டாக சொல்லிங்க, ஆச்சுன்னா அதுதான் மேட்ரு. அப்படின்னா இன்னும் 2 டெஸ்ட் எடுங்க, மறுபடியும் எரர் வருதான்னு பாருங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் தட் மைட் பி யுவர் ஸ்ட்ராட்டஜி. அதுதான் சொல்கிறேன். இப்போ நம்ம அவுட் ரைட்டாக வந்துட்டு இக்னோர் பண்ண முடியாது. நான் வந்து உங்களுக்கு இப்படி வைக்கிறேன், ஆகலாம், மேபி, ஓகேங்களா? அதுதான் உங்களுக்குன்னா அதுதான் சூட் ஆகும். அதை வந்து நாம் செக் பண்ணி பார்த்தோன்னா தான் மார்க் எடுக்கிறது. புரியுதுங்களா? இப்போ மார்க்கில் நான் என்ன பண்ணேன்னா எல்லா ஒரு கொஷின்லாம் 100 கொஷின்ஸுமே நான் போட்டேன், ஒரு 5 டெஸ்ட் எடுப்பேன், 100 கொஷின்ஸுமே ட்ரை பண்ணி பார்ப்பேன், நிறைய நெகட்டிவ் வந்தது. சரி ஷோர் ஷாட்டாவது நமக்கு ஏதாவது கிளிக் ஆகுதான்ட்டு 70லே ஒரு 2-3 டெஸ்ட் எடுப்பேன், அதுவும் வந்துட்டு ரொம்ப கம்மியாக வந்துச்சு. அப்போ ஐ ஐடென்டிஃபைட் தட் 85 to 90 எடுக்கும்போது கரெக்டாக 95 to 100 மார்க்ஸ் வந்து ஐ வாஸ் கெட்டிங். அப்போ வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்போ என்னோட அந்த அந்த கோல்டிலாக் ஜோன் மாதிரி அது நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? அதுக்கு தான் யூ ஹவ் டு புட் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க். அப்போ மறுபடியும் வேறு ஏதாவது இன்புட் கொடுப்பாங்க, எல்லாத்துக்கும் நம்ம ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸில் ஓடிட்டே இருக்க முடியாது இல்லை. ஸோ ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருங்க, ஓகே இதை தான் நான் பண்ண போகிறேன்
அப்படின்ட்டு. இஃப் யூ ஆர் டெல்லிங் தட் யூ ஆர் கெட்டிங் ஸோ மெனி எரர்ஸ், அப்போ அப்படின்றப்ப யூ ஹவ் டு டேக் த டெசிஷன், யூ ஹவ் டு டேக் த ஐ ஹவ் டேக்கன் அரவுண்ட் 60+ மார்க்ஸ் எடுத்திருப்பேன். ரேண்டமாக எடுப்பேன். ரேண்டமாக இந்த சென்ஸ் பிவைக்கு ஆட் பண்ணிங்கன்னா அது நிறைய போகும் வித் அதர் தேன் பிவைக்கு. இப்போ நீங்கள் சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் இப்போ உங்களுக்கு இப்போ தான் ஸ்ட்ராங் கிடைக்கணும் அப்படின்னா சப்ஜெக்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள். கடைசி ஒரு 1 மந்த் ஒரு 45 days 50 days இருக்கும்போது டேக் ஃபுல் மார்க்ஸ். ஃபுல் மார்க்ஸில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா யூ வில் கெட் டு நோ வேர் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த். சில பேர் வந்துட்டு என்ன தான் பண்ணாலும் எக்கனாமியில் நிறைய தப்பாகிட்டு இருப்பாங்க, ஓகேங்களா. அப்படி இல்லைன்னா சில பேர் சயின்ஸ் அண்ட் டெக், ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அந்த மாதிரி வந்துட்டு சில பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்கள் ஏரியாஸ் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறது அந்த ஃபுல் டெஸ்ட் வந்து ஹெல்ப் பண்ணும். நான் வந்து ஃபுல் டெஸ்ட்டு தான் நிறையா டிபெண்ட் பண்ணியிருந்தேன். ப்ரொவைடட் இனிஷியலாக வந்துட்டு இப்போ நம்ம சப்ஜெக்ட் கிளாரிட்டி வேணும் அப்படின்றப்ப சப்ஜெக்ட் பேஸ்டு டெஸ்ட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட்டுக்கு வந்து ஜம்ப் ஆகிடுங்க. அது ஃபுல்லாக இண்டிவிஜுவல் தான். நீங்கள் இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட் எனாஃப் நாளைக்கு ப்ரிலிம்ஸ்னால் இன்னைக்கு கூட ஒரு மார்க் போட்டு போகலாம். இப்போ ப்ரொவைடட் நீங்கள் ரிசல்ட்டை வச்சு எதுவும் ஒரி பண்ண மாட்டீங்க. இப்போ நாளைக்கு மார்க்னா நாளைக்கு ப்ரிலிம்ஸ்னால் இன்றைக்கி மார்க் போடுறீங்க, யூ ஆர் கெட்டிங் 50, ஐ டோன்ட் கேர் அப்படின்ட்டு அடுத்த நாள் போனாலும் ஓகே தான். அந்த மைண்ட் செட் இஃப் யூ ஆர் ஹேவிங் தட் மைண்ட் செட் யூ கேன் கோ வித் தட். முழுக்க முழுக்க உங்கள் இண்டிவிஜுவல் இதுதான், வேறு எதுவுமே கிடையாது. நான் ஐ வுட் ஆல்வேஸ் அட்வைஸ் யூ பீப்புள் தட் டெவலப் தட் ஸ்ட்ராங் மென்டாலிட்டி. எது நடந்தாலும் பார்த்துக்கலாம், படித்தது தான் வரும், படிச்சிலிருந்து நம்ம படிக்காதது வந்து கேட்க மாட்டாங்க. இந்த சென்ஸ் எதிர்பார்க்கக்கூடாது, ஓப்பன் மைண்டடாக போங்க. ஐஎம் ஒரு 22-23 year old பர்சன். ஐ ஹவ் கம் அக்ராஸ் லாட் ஆஃப் திங்ஸ். ஸ்கூலிங் முடிச்சு காலேஜ் முடிச்சுட்டு ப்ரிப்ரேஷன் நான் நல்லா பண்ணியிருக்கேன், என்னோடய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன். இதெல்லாம் கண்டிப்பாக அந்த 2 hours எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் கான்ஃபிடென்ட்டில் அந்த D-Day போய் அட்டன் பண்ணிட்டு வாங்க. அதுதான் மேட்ரு. போகிற வரைக்குமே அது படிக்கலையே இது படிக்கலையே, பாலிட்டியில் வைஸ் பிரசிடென்ட் ரிவிஷன் பண்ணலையே, எஃபெக்டிவ் மெஜாரிட்டியா அப்சல்யூட் மெஜாரிட்டியான்னு தெரியலையே, இதெல்லாம் இருக்கவே கூடாது. இது வந்து நார்மலாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஜஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டாக ஃபேஸ் பண்ணுறது தான் மேட்டர். கொஷின் பேப்பர் அப்படியே ஹாப்பியாக வாங்குங்க, பதட்டத்துலேயே வாங்காதீங்க. வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு ஜாலியாக எழுதிட்டு வரணும். அதை கல்டிவேட் பண்ணுங்க. சி தட்ஸ் வாட் ஐ எம் டெல்லிங். அதுதான் அவேர்னஸ், செல்ஃப் அவேர்னஸ். யூ யுவர் செல்ஃப் டெல்லிங் தட் அந்த கொஷின் பேப்பர் வாங்கும்போது யூ ஆர் லேக்கிங் இன் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். பட் வாட் யூபிஎஸ்சி டிமாண்ட்ஸ், யூ ஷுட் ஹாவ் ஸ்ட்ராங் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். புரியுதா? அந்த கேப் அட்ரஸ் பண்ணுங்கள். அதுக்கு என்ன பண்ணணும், சார் டெஸ்ட் வைக்கும்போது அசியூம் தட், விசுவலைஸ் தட் இட்ஸ் ஆக்சுவல் எக்ஸாமினேஷன். சார் இஸ் த எவால்வேட்டர் அப்பாயிண்டட் பை UPSC. சார் கிவிங் த கொஷின் பேப்பர், ஹவ் யூ பெர்சீவ் த கொஷின் பேப்பர் அண்ட் ஹவ் யூ வில் see த கொஷின் பேப்பர். அதை அப்படியே இமிட்டேட் பண்ணுங்கள். புரியுதுங்களா? மென்டலி யூ ஷுட் visualize that it's actual in examination hall. சார் கிவிங் த கொஷின் பேப்பர், டைம் இஸ் 9:30, ஓகேங்களா. 11:25க்கு வார்னிங் பெல் அடிப்பாங்க. நம்ம சார் 5 minutes சார்லாம் அந்த வார்த்தையை அந்த வேலைக்கே இடம் இருக்கக்கூடாது. 11:25 டைமா, ஓகே, அப்போ நான் அவ்வளோதான், 5 minutes தான் இருக்குது. அதை அப்படியே சிமுலேட் பண்ணுங்கள். ஓகே, இட் சீம்ஸ் கொஞ்சம் ஃபன்னியாவோ இல்லை இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி தோணலாம். பட் நீங்கள் இந்தளவுக்கு சீரியஸாக இருக்கும்போது தான் உங்களோட ரிசல்ட் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். புரியுதில்ல உங்களுக்கு? நீங்கள் தெரியுது யுவர் எமோஷனல் இன்டெலிஜென்ட் ரொம்ப வந்துட்டு அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா தட்ஸ் வேர் யூ ஹவ் டு ஒர்க். தேங்க்யூ ஸோ மச். இல்லை, எனக்கு நிஜமாவே ஸோ ஹாப்பி தட் ஐ டோல்ட் யூ இல்லை, இந்த மாதிரி மை பாயிண்ட் ஆஃப் இது எக்ஸாம் வந்து 9 attempts, அதில் பேட்டன் பாஸ் பண்ணுற கான்செப்ட் தான். ஸோ என்ன மாதிரி எனக்கு வந்து என்ன மாதிரி ஒருத்தரை பார்த்தா ஒரு, ஏன்னா சேம் ஹீ ஆல்சோ செட் தட் இனிஷியலி இது நம்ம 7th 8th வந்துருச்சு இல்லை, 8th attempt. ஸோ அப்போது அண்ட் ஒன் மோர் திங், இந்த வருஷம் நான் சொன்னேன் யூ புட் தட் ஒன் attempt which ஒரு attempt இன்னும் ஒன்று இருக்கு. ஸோ யூ புட் இட் அண்ட் எழுதிட்டு இல்லை நம்ம இது நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குல்ல, in the sense that this is what I feel that each, as he kept on saying, அந்த இண்டிவிஜுவல் தான் இதில் ஷைன் ஆயிடுது. ஐ ரியலி விஷ் யூ ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. அண்ட் ஒன் மோர் திங் ஐ செட், ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் எம்விஜி கண்ணன் இல்லை, he actually resembles exactly எம்விஜி கண்ணன். நான் இன்னைக்கு ஐ வில் ஷோ யூ த பிக்சர். ஓகே, நம்ம தேங்க்யூங்க. தேங்க்யூ ஃபார் எனி அதர் டவுட்ஸ் ஆல்சோ நீங்கள் அப்புறம் சொல்லுங்கள். ஹீ வில் பி தேர். அண்ட் நிறைய கொஸ்டின்ஸ் அதான் சொன்னல, இந்த கொஸ்டின்லாம் விச் வி டிஸ்கஸ்டில், இந்த ஆண்டிஸ் கொஸ்டின்லாம் ஹீ ஒன்லி செட் தட் இப்படி எடுக்கலாம், இது நல்லா இருக்கும் சார், இது வந்து இப்படி கனெக்ட் ஆகும். ஸோ தென் அதனால தான் நம்ம கொஸ்டின் பேப்பரும் இட் இஸ் ஆக்சுவலி குட். கரெக்டா? ஸோ வி வில் மீட் சூன், மேபி டுமாரோ வி வில் மீட். தேங்க்யூங்க. தேங்க்யூ.
ஓகே, ஓகே. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, என்னோட லாஸ்ட் ஒரு 60 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, பீட் அகாடமிக் ஆர் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு எதா இருந்தாலும் ஜஸ்ட்டு சார் ஆர் என்கிட்ட எதாவது சொல்லுங்கள், எதுவும் கேட்குறதா இருந்தால் கேளுங்க. இட்ஸ் அ ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? மறுபடியும் இந்த ஃபேஸ் நம்ம வருவோமா? அதுதான் என்னை வந்துட்டு இந்த அட்டெம்ப்ட்ஸ் கொடுக்க வச்சதே. வந்துட்டோம், பெஸ்ட்டை கொடுத்துருங்க. அவ்வளோதான். உங்களோட பெஸ்ட் என்னவோ நீங்கள் வந்து ரெக்ரெட் பண்ணக்கூடாது. இல்லை சார், இந்த அட்டெம்ப்ட்டு கொஞ்சம் இன்டர்வியூக்கு ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணிடக்கூடாது. அப்போ கொடுக்குறத ஃபுல்லாக பெஸ்ட்டாக கொடுத்துருங்க. ரிசல்ட் வந்து நம்ம கையில் கிடையாது. வருது வரல, பெஸ்ட்டு கொடுக்குறது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. ஃபுல் எஃபோர்ட் போடுங்க, பாசிட்டிவாக இருங்க. கடவுள் நம்பிக்கை இருந்தால் கடவுளை பிடிச்சிங்க, இல்லைன்னா உங்களை நம்பிக்கை. யாருமே என் மேலேயும் நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ கடவுள் உங்கள் நம்பிக்கை இருந்தால் உங்கள் மேலே ஃபுல் கான்ஃபிடென்ட் வச்சு ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூ வில் வின். இதுதான் என்னோட இது. ஸோ ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ், ஸ்டே பாசிட்டிவ். பாசிட்டிவாக இருங்க. நெகட்டிவிட்டி வந்துச்சுன்னா எட்டி உதச்சி தள்ளிடுங்க, அவ்வளோதான். இதுதான் நான் சொல்லுவேன் சார். இதுதான் இந்த புக்கோட அப்படிங்களா? ஓகே. வாட் ஹி செட் இஸ் வாட் இஸ் டாக்கிங். ரிவிஷன் பண்ணிக்கிறேன் சார். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் லிங்கன் ப்ரோக்ராம். லிங்கன்றது கம்ப்ளீட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ். நீங்கள் ப்ரிலிம்ஸ் படிக்கலாம், கோர் பேட்ச் படிக்கலாம், மெயின்ஸ் படிக்கலாம், ஆன்சர் ரைட்டிங் எழுதலாம், டெஸ்ட் பேட்ச் எழுதலாம், எல்லாமே. அதாவது கிட்டத்தட்ட ஒரு லைஃப் லாங் மெம்பர்ஷிப் நீங்கள் இன்டர்வியூ போகிற வரைக்கும். இதுதாங்க நம்ம லிங்கன் பேட்ச். இப்போ இதே மாதிரி நம்ம ஆன்சர் ரைட்டிங் பேட்ச் ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறோம். அந்த ஆன்சர் ரைட்டிங் மெயின்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கும் அப்ளை ஆகும். 2026 மெயின்ஸ் எழுத போகிறவங்களுக்கும் அப்ளை ஆகும், 2027 மெயின்ஸ் எழுத போகிறவங்களுக்கும் அப்ளை ஆகும். இந்த மெயின்ஸ் பேட்சில் ரொம்ப டீட்டெயில்டாக ஜிஎஸ் பேப்பர் 4, எஸ்ஏ அண்ட் ஆன்சர் ரைட்டிங், நீங்கள் டெஸ்ட் எழுதலாம், எல்லாமே இருக்குங்க. இதை தவிர்த்து நம்ம மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ஸில் ஜீன் அப்படின்ற ஒரு ஆந்த்ரோபாலஜி பேட்சும் நம்ம ஆரம்பிப்போங்க. அந்த ஆந்த்ரோபாலஜி பேட்ச் இந்த தடவை நம்ம டெஸ்ட் பேட்சையும் இன்க்ளூட் பண்ணி டெஸ்ட்டும் எப்படி எழுதுறது அப்படின்றத ஒரு ப்ராக்டிஸ் செஷனாக நம்ம வச்சு பண்ண போகிறோம். அண்ட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் நம்பருக்கு கால் பண்ணுங்க. அண்ட் மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் அஃபிஷியல்னு ஒரு டெலிகிராம் சேனலும் இருக்கு. நீங்கள் அந்த சேனல்லையும் உங்கள் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாங்க. அண்ட் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யூபிஎஸ்சி படிக்கிறாங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.